அதிமுக பொதுக்குழு தீர்மானம் பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வானதை எதிர்த்து ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இறுதி விசாரணை தொடக்கம். நோட்டீஸ் அளிக்காமல் கட்சியிலிருந்து நீக்கினர் என ஓபிஎஸ் தரப்பு வாதம். எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் பொதுச் செயலாளராக அங்கீகரித்தது தேர்தல் ஆணையம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு. தேர்தல் ஆணைய நடவடிக்கையால் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர்கள் உற்சாகம். இரட்டை இலை சின்னத்தை வேறு யாரும் பயன்படுத்தினால் வழக்கு தொடரப்படும் என பொள்ளாச்சி ஜெயராமன் எச்சரிக்கை. 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகள் நிறைவு. மே 17ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன. ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணையில் இறங்கி மீனவர்கள் போராட்டம். மீன் பிடிக்கும் உரிமை தனியார் வசம் சென்றதற்கு எதிர்ப்பு. கர்நாடகாவில் 3 தொகுதிகளில் ஓபிஎஸ் அணி போட்டி. புலிகேசி நகரில் அதிமுக வேட்பாளரை எதிர்த்து நெடுஞ்செழியன் களம் காண்கிறார். முன்னாள் பிரதமர் விபி சிங்கிற்கு சென்னையில் முழு உருவச் சிலை அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய ராகுல் காந்தியின் மனு தள்ளுபடி. இழந்த எம்பி பதவியை மீண்டும் பெறுவதில் சிக்கல். டெல்லியில் உலக பௌத்தர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்று நடக்கும் போர்களுக்கும் அன்றே தீர்வை கூறியவர் புத்தர் என புகழாரம். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் 11 பேரிடம் டிஎன்ஏ சோதனை நடத்த உத்தரவு. மாவட்ட மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியருக்கு புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றம் ஆணை. விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக சென்னையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் விசாரணை. பாதிக்கப்பட்ட இருவர் ஆஜராகாத நிலையில் திருநெல்வேலி எஸ்பி டிஎஸ்பிக்கள் ஆஜர். வரும் கல்வியாண்டு முதல் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் கருணாநிதி பற்றி பாடம். நியூஸ் 18 செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் சட்டப்பேரவையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. கோடநாடு வழக்கு தொடர்பாக சென்னையில் டிஎஸ்பி கனகராஜிடம் கோவை சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை. எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த நிலையில் நடவடிக்கை. நடிகையை தாக்கியதாக நடிகர் அர்னோ மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. புகாரில் முகாந்திரம் இருப்பதாக நீதிபதி கருத்து. தஞ்சையில் கட்டி முடிக்கப்பட்டு 15 நாட்களே ஆன தரைப்பாலம் உள்வாங்கியது. தரமற்ற முறையில் கட்டப்பட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மண்ணடியில் 4 மாடி கட்டடம் இடிந்த விபத்து. கட்டட உரிமையாளர் தீபக் சந்தன், பாரத் சந்தனுக்கு மாநகராட்சி நோட்டீஸ். நடிகை ஐஸ்வர்யா ராயின் மகள் குறித்த வீடியோக்களை யூடியூபில் இருந்து நீக்க வேண்டும். அவரது குடும்பத்தினர் தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவின் 2வது ஆப்பிள் நிறுவன பிரத்யேக அங்காடி டெல்லியில் திறப்பு. ஆப்பிள் சிஇஓ டிம் குக் திறந்து வைத்தார். இந்தியாவில் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா பரவல். நாடு முழுவதும் மேலும் 12,500 பேருக்கு தொற்று.